ஹாய் ஒரு நம்ம சேனலில் பேசிக்காக விளையாட முடிச்சு அன்னோல்ஜை முடிச்சு பேசிக்காக காம்பனன்ட்ஸ் மினி ப்ராசஸ் ஸ்மார்ட் கம்பைண்டர்ஸ் போன்ற விஷயங்களை பற்றி தனித்தனியாக பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி ஏகப்பட்ட வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்திருக்கும். அதோட தொடர்ச்சி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம்னா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிசி டு டிசி வோல்டேஜ் ரெடியூசர் கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு சர்க்யூட் போர்டு வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் தேவைப்படுமா படாதான், அப்படி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எப்படிலாம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் என்ன, இதோட இன்புட் வோல்டேஜ் எவ்வளோ கொடுத்தோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு இது வோல்டேஜ் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும், அட் த சேம் டைம் வோல்டேஜ் ரெடியூஸ் ஆகும்போது கரண்ட் ரேட் ரெடியூஸ் ஆகுமா ஆகாதா, இல்லை வந்து எந்த அளவுக்கு இது வந்து அவுட்புட் கரண்ட் ரேட் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தை பற்றி ஏ பார்த்துட்டு அது கூடவே ஒரு பிளாட்டிக்லாம் வந்து இந்த ஒரு மல்டிமீட்டர் கூட இதை கனெக்ட் பண்ணி எந்த அளவுக்கு வோல்டேஜ் வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படின்ற விஷயத்தை பற்றி ஏ நம்ம பார்க்க போகிறோம். முடியாதுன்னு விஷயத்தை முடியும் நினச்சா தான் முடியாதுன்னு விஷயம் முடியும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள பார்க்கலாம். வீடியோக்களை பார்த்தோம்னா ஒரு சின்ன விஷயம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக்காக இந்த ஒரு டிசி டு டிசி வோல்டேஜ் ரெடியூசர் சர்க்யூட் போர்டை பற்றி மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோ மட்டும் பார்த்துக்கோங்க. இல்லை அதையும் தாண்டி பேசிக்காக உங்களுக்கு ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்குது. அதாவது வோல்டேஜ்னா என்ன, கரண்ட் என்ன, வாட்ஸ்னா என்ன, ஹெர்ட்ஸ்னா என்ன, ஒரு ஏசி வோல்டேஜ்னா என்ன, டிசி வோல்டேஜ்னா என்ன, ஒரு ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர்னா என்ன, ஒரு இண்டக்டர்னா என்ன, இதெல்லாம் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், அதெல்லாம் என்ன ஏது அப்படின்ற விஷயத்தை பற்றி ஏ தெரிஞ்சுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை பேசிக்காக உங்களுக்கு ஒரு அடினோனா என்ன, ஒரு அடினோ ப்ரோக்ராமிங்லாம் என்ன, ஒரு அடினோனா அடிப்படையில் ஒரு படித்தவங்க படிக்கிறவங்க சொல்லி யாராக இருந்தாலும் எப்படி ஈஸியாக லேர்ன் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை பற்றி ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்படி இல்லைனா கூட நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எதில் டவுட் இருக்கோ அதுக்கு தனியாக பிளேலிஸ்ட் இருக்கும். இப்போ நீங்கள் உங்களுக்கு பேசிக்காக இந்த ஒரு வோல்டேஜ் பற்றி தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி பேசிக்கான ஐடியாஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பேசிக்காக சொல்லி நம்ம சேனல் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த ஒரு பிளேலிஸ்ட்டை பார்த்தாலே நீங்கள் ஏ தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு சர்க்யூட் போர்டு எதுக்காக நமக்கு தேவைப்படும் அப்படின்ற விஷயம் இந்த ஒரு சர்க்யூட் போர்டோட நேமை கேட்கும் போது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது வோல்டேஜ் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது எல்லாமே நம்ம வோல்டேஜ் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்ற சொல்லும் போதே நம்ம எல்லாருமே இயல்பாக யோசிக்கிற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக 7805 யூஸ் பண்ணிக்கலாமே, இல்லை 7806 7806 சொல்லிட்டு 78 சீரீஸில் ஆரம்பிக்கிற ஒரு ஐசி யூஸ் பண்ணாலே நம்ம வோல்டேஜ் ஈஸியாக ரெடியூஸ் பண்ணிட முடியுமே. அப்புறம் எதுக்கு இந்த போர்டு சம்மந்தமே நமக்கு தேவைப்படும் அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே இயல்பாக தோணும். நம்ம சேனலில் கூட ஏகப்பட்ட இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட வீடியோஸ் இதுக்காகவே போட்டிருக்கோம். 7805 எப்படி யூஸ் பண்ணணும், இல்லை வந்து ஒரு 12 வோல்ட்லேருந்து ஒரு 5 வோல்ட்டுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணணும், இல்லை 12 வோல்ட்லேருந்து 6 வோல்ட்டுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணணும், ஒரு அதிகமான வோல்டேஜ்லேருந்து நமக்கு தேவையான கம்மியான வோல்டேஜ் எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை பற்றி ஏற்கனவே ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கூட இருக்குது. அதை வேணால் நீங்கள் கூட பாருங்கள். ஓகேங்களா? அதெல்லாம் நம்ம செய்யறது பார்த்தீங்கன்னா வெறும் 10 ரூபா இருந்தாலே போதும். ஸோ ஆனால் இந்த ஒரு சர்க்யூட் போர்டு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 100 ரூபாயிலிருந்து 200 ரூபாய்க்குள்ளே தான் வரும். எப்படி இருந்தாலும் டெலிவரி சார்ஜ் இல்லை நீங்கள் நேர்லேயே போய் வாங்கினாலுமே சரி, அது கிட்டத்தட்ட 100 ரூபா மினிமம், மேக்ஸிமம் 200 ரூபாய்க்குள்ளே வரும். ஓகேங்களா? ஸோ நம்ம எல்லாருமே இயல்பாக யோசிக்கலாம். அப்படின்னா ஒரு 7805 ஐசி பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 10 ரூபாய்க்கு கிடைக்குது. அந்த ஒரு ஐசி பண்ணுற வேலையை தான் இந்த ஒரு இதுவும் பண்ண போகுது அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா அங்கே தான் நமக்கு அட்வான்டேஜஸ்லாம் நிறையா இருக்குது. என்ன அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப சிம்பிளாக வந்து ஒரு 7805 அப்படின்ற ஒரு ஐசியை யூஸ் பண்ணி நம்ம வோல்டேஜ் ரெடியூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா 900 மில்லி ஆம்பியர் வரைக்கும் தான் கரண்ட் ரேட்டை நம்மளால் எடுக்க முடியும். ஆனால் இந்த ஒரு சர்க்யூட் போர்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 ஆம்பியர் வரைக்கும் நம்ம கரண்ட் ரேட் எடுக்கலாம். இன்னும் கிட்டத்தட்ட சொல்ல போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 ஆம்பியர் வரைக்கும் எடுக்கலாம். இதில் வந்து பின்னாடி நம்ம வந்து ஹீட் சிங்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது ஹீட் சிங் வந்து இந்த ஐசிக்கு ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் 3 ஆம்பியர் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஹீட் சிங் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 2 ஆம்பியர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 2 ஆம்பியருக்கு மேலே போச்சு அப்படின்னா இந்த ஒரு போர்டு வந்து கொஞ்சம் இதை ஃபால்ட் ஆகிடும், ஒர்க் ஆகாமல் ரிப்பேர் ஆகிடும். ஓகேங்களா? அது பார்த்திங்க அப்படின்னா மெயின் அட்வான்டேஜ் 7805 7806 7809 இந்த மாதிரி ஐசி யூஸ் பண்ணி வோல்டேஜ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஒரு போர்டு யூஸ் பண்ணி வோல்டேஜ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கான மெயின் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கரண்ட் ரேட்டு தான் அதிகமாக கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு அட்ஜஸ்டபிள் பவர் சப்ளை வேணும், இல்லை அட்ஜஸ்டபிளான ஒரு வோல்டேஜ் ரெகுலேட்டர் வேணும் அப்படின்னா அதுக்கும் இந்த ஒரு வோல்டேஜ் ரெகுலேட்டர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக இதோட இன்புட் வோல்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3.3 வோல்டேஜ்லேருந்து 40 வோல்டேஜ் வரைக்குமே நீங்கள் கொடுக்கலாம். 40 வோல்டேஜ் வரைக்கும் கொடுத்தா கூட இந்த போர்டுக்கு எந்த ஒரு ஃபால்ட்டுமே எதுவுமே ஆகாது அப்படின்றது தான் சொல்லப்படுது. ஓகேங்களா? அதே மாதிரி இதோட அவுட்புட் வோல்டேஜ் எந்த அளவுக்கு நம்ம கிடைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 1.2 வோல்டேஜ்லேருந்து கிட்டத்தட்ட 35 வோல்டேஜ் வரைக்குமே நம்ம அவுட்புட் எடுத்துக்கலாம். இந்த 1.2 வோல்டேஜ்லேருந்து 35 வோல்டேஜ் இது இடைப்பட்ட இருக்க எத்தனை வோல்டேஜ் வேணாலும் எப்படி வேணாலும் நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? இதுதான் ஸ்பெசிஃபிகேஷன். இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். அதாவது நார்மல் 7805 7807 இந்த மாதிரி ஒரு ஐசி யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஒரு ஐசி யூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குன்ற விஷயம்லாம். ஓகேங்களா? அதே மாதிரி கரண்ட் ரேட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 2 ஆம்பியர் மேக்ஸிமம் 3 ஆம்பியர் எடுக்கணும் அப்படின்னா ஹீட் சிங்க் போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக வந்து ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு சர்க்யூட் போர்டை வந்து இன்னொரு விதமாகவும் யூஸ் பண்ணலாம். வோல்டேஜ் ரெகுலேட்டர் அப்படின்ற விஷயத்தை தாண்டி இன்னொன்று பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் அப்படின்ற விஷயமாகவும் யூஸ் பண்ணலாம். எப்படி அது வந்து வோல்டேஜ் ப்ரொடக்ட் பண்ணணும், என்ன இதாக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து அதாவது உங்களுக்கு வந்து ஒரு 12 வோல்ட் வேணும்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நீங்கள் 12
12 வோல்ட்னு ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, நீங்கள் 12 வோல்ட்னு ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இதோட இன்புட் வோல்டேஜ் வந்து நீங்கள் 12 வோல்ட்டுக்கு மேலே எவ்வளோ வோல்டேஜ் போனாலும் கிட்டத்தட்ட 40 வோல்டேஜ் வரைக்கும் போனாலுமே அவுட்புட்டில் கான்ஸ்டண்ட்டாக 12 வோல்ட் வந்துகிட்டே இருக்கும். அதே சடனாக இப்போ வந்து நீங்கள் கரெக்டாக வந்து 12 வோல்ட் வந்துகிட்டே இருக்குது, திடீர்னு சடனாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு 13 வோல்டேஜ் ஆகுது, இல்லை திடீர்னு வந்து 15, 16, 20 கூட வோல்டேஜ் டக்குன்னு வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆனாலுமே இங்கே வந்து ஒரு சேஞ்சஸுமே தெரியாது. ரொம்ப எதுவுமே எந்த சேஞ்சஸும் இல்லாமல் நீங்கள் உங்களோட 12 வோல்ட் கான்ஸ்டண்ட்டாக வந்துட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி 12 வோல்ட் கான்ஸ்டண்ட்டாக வரதுனால நம்மளோட ஒரு சர்க்யூட் செய்கிறோம், நம்ம ப்ராஜெக்ட் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ப்ரொடக்ஷனாக இருக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ இப்போ இதோட ப்ராக்டிக்கலாக வந்து இப்போ பார்க்கலாம். ப்ராக்டிக்கலாக பார்க்குறதுக்கு நான் இப்போ என்ன ஐடியா பண்ணியிருக்கேன், எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், நான் வந்து ஒரு வோல்டேஜ் அதாவது ஏசி அடாப்டர் ஒன்று வச்சிருக்கேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அட்ஜஸ்டபிள் தான். ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 12 வோல்ட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஆனில் தான் இருக்குது. ஓகேங்களா, இப்போ வந்து 12 வோல்ட் நீங்கள் போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டில் இருந்து கிட்டத்தட்ட 24 வோல்டேஜ் வரைக்கும் வோல்டேஜ் வந்து அட்ஜஸ்டபிள் பண்ணிக்க முடியும். ஸோ நான் வந்து இப்போ வந்து ஒரு ஃபிக்ஸடான வோல்டேஜ் இதிலேருந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம வோல்டேஜ் ரெடியூஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி இந்த மாதிரி பார்க்கலாம், அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பற்றி பார்த்துலாம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் பேசிக்காக வந்து இதில் வந்து வோல்டேஜில் வந்து நான் 200ல் வச்சுக்கிறேன். ஓகேங்களா, 200ல் வச்சுட்டு இப்போ இதில் பார்த்திங்கன்னா அவுட்புட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அவுட்புட் கனெக்ஷனை வந்து நம்ம மல்டிமீட்டரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். மல்டிமீட்டரில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வோல்டேஜ் ரெகுலேட்டர், அதாவது இந்த ஒரு ஸ்டெப் டிசி டு டிசி பக் ரெடியூசர், இந்த ஒரு சர்க்யூட் போர்டை வச்சு பார்த்திங்க அப்படின்னா வோல்டேஜ் வந்து ரெடியூஸ் மட்டும் தான் பண்ண முடியும். ஒரு துளி கூட ஒரு இது கூட வந்து நம்ம இன்க்ரீஸ்ன்ற விஷயமே பண்ண முடியாது. ஓகேங்களா, நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம் வந்து டிசி டு டிசி வோல்டேஜ் பூஸ்டர்னு சொல்லி ஒன்று, அந்த இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வோல்டேஜ் வந்து பூஸ்ட் பண்ணி தரும், அதில் வந்து ரெடியூஸ் பண்ணாது, அந்த மாதிரி விஷயம். ஓகேங்களா, நான் அது ரெண்டுத்துக்கு கம்பேரிஷன் வீடியோவாக நெக்ஸ்ட் வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன், நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மைனஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ஷன்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக எல்லாம் கனெக்ஷன்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. ஓகேங்களா, ஸோ கொடுத்து முடிச்சப்போ இப்போ நான் இதுலேருந்து வோல்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 5 வோல்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அது எப்படி ஃபிக்ஸ் பண்ண பார்த்தீங்கன்னா இதிலே வந்து இது கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஒரு பொட்டன்ஷியோமீட்டர் கொடுத்துருப்பாங்க, இதை அட்ஜஸ்ட் பண்ணுறது உண்மையாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, கிட்டத்தட்ட 1.5 வோல்டேஜ்ன்றது பார்த்திங்க அப்படின்னா தெரியும், அதாவது இது ஸ்பெசிஃபிகேஷனில் சொல்கிற விஷயம். ஆனால் கிட்டத்தட்ட பாருங்கள் 1.1 வோல்டேஜ் வரைக்கும் ப்ராக்டிக்கலாக நம்ம ஒர்க் ஆகுது. ஓகேங்களா, இதேமாதிரி இந்த 1.1 வோல்டேஜ்ன்றது எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகாது, எனக்கு இந்த இடத்துல இப்போ ஒர்க் ஆகுது. ஓகேங்களா, அது எதனாலன்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அதாவது நம்ம சொல்கிற வோல்டேஜோட மோரர்லெஸ் 10% முன்னையும் பின்னாடி தான் வந்து எப்பயுமே எலக்ட்ரானிக்ஸில் எல்லா காம்போனன்ட்ஸுமே ஒர்க் ஆகும். அதே மாதிரி தான் இதுவும் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா, இப்போ வந்து இதை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நான் 5 வோல்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், நான் வந்து 5 வோல்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். 5 வோல்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு இன்புட் வோல்டேஜ் எவ்வளோ வந்துட்டு இருக்குன்னா 12 வோல்ட் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, இப்போ 12 வோல்ட் லைட் எரியுது பார்த்தீங்களா. இப்போ வந்து நான் சடனாக இப்போ இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இங்கே எந்த சேஞ்சஸுமே நடக்காது. ஓகேங்களா, பாருங்கள், நான் ஃபுல்லாக இப்போ 24 வோல்ட் வரைக்கும் வந்துருச்சு, ஆனால் எனக்கு 5 வோல்டேஜ் அப்படியே தான் இருக்கும். ஃபுல்லாக ரெடியூஸ் ஆனாலுமே பார்த்திங்கன்னா எனக்கு வோல்டேஜ் வந்து நான் அப்பப்போ ரெடியூஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி என்ன பண்ணாலுமே, அதாவது இன்புட் வோல்டேஜ் எப்படி மாறினாலுமே என்ன நடந்தாலுமே நீங்கள் கேட்குற அவுட்புட் வந்து அப்படியே ஃபிக்ஸடாக வந்துகிட்டே இருக்கும். அதுதான் இதோட அட்வான்டேஜ். அது யூஸஸே பார்த்திங்கன்னா இதுதான். ஓகேங்களா, அதே மாதிரி இன்னொரு விஷயம் நம்ம யோசிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் 12 வோல்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இதில் எத்தனை வோல்டேஜ் நீங்கள் இன்புட் வோல்டேஜ் 12 வோல்ட்னு கொடுக்குறீங்களா இல்லை 24 வோல்ட் கொடுக்குறீங்க, எத்தனை வோல்ட் கொடுக்குறீங்களோ அதோட கம்மியான வோல்டேஜ் தான் இதில் நம்ம எடுக்கவே முடியும். ஓகேங்களா, இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இது ஒர்க் ஆகும். இதே மாதிரி நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 35 வோல்டேஜ் வரைக்கும் நம்மளால் அவுட்புட் எடுத்துக்கலாம். என்கிட்ட 35 வோல்ட் எந்த ஒரு சோர்ஸும் இல்லை. ஸோ அதனால் என்கிட்ட இருக்க இந்த 24 வோல்டேஜுக்கான ஒரு கனெக்ஷன் மாதிரி சும்மா பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு வேளை வந்து இப்போ நீங்கள் ஒரு 15 வோல்ட்டில் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் நான் இன்புட் கொடுத்ததே 12 தான். ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் 15 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, நம்ம இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 18 வோல்ட்ஸ், எங்கே 19 வோல்டேஜ் கிட்டத்தட்ட நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி இதில் வந்து 19 வோல்டேஜ் இப்போ இருக்குது, நம்ம இங்கேயும் வச்சது 19 வோல்டேஜ் தான். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இங்கே ரெடியூஸ் பண்ணாலும் இங்கே ரெடியூஸ் ஆகிடும். ஓகேங்களா, அதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் வோல்டேஜை விட கம்மியான வோல்டேஜ் தான் இந்த அவுட்புட்டை எடுக்க முடியும். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்பர். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், அப்படி பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணாமல் ஏன் பிடிக்கல அப்படின்ற விஷயத்தை கமெண்ட் பண்ணுங்கள். அது மூலமே என்னென்ன சேஞ்ச் பண்ணிக்க வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி அதையும் வீட்டு கமெண்ட்டில் இருக்க டவுட் கிளியர் ஆகலாம் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் கண்டிப்பாக கேளுங்க, நான் கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, அதேமாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது தொடர்ந்து நான் அதை உங்களுக்கு ப்ராஜெக்ட் பண்ணி தரணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா கீழே இன்ஸ்டாகிராம் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா, முடியாத எனக்கு விஷயத்தை முடியும் நினச்சா தான் முடியாத எனக்கு விஷயம் ஒரு நாள் முடியும். ஹேவ் ஏ குட் டைம். தேங்க்யூ.
உங்கள் வீட்டில் இருக்க எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை தாண்டி உங்களுக்கு தேவையான எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை நீங்களே கிரியேட் பண்ணணும், வெறும் 300 ரூபாய்க்கு உங்கள் வீட்டை ஸ்மார்ட் ஹோமாக மாற்றணும் அப்படின்ற விஷயத்தில் உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா இது சம்மந்தமாக ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதெல்லாம் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலுமே உங்கள் வீட்டில் இருக்க சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லித்தாங்க. என்னதான் அவங்க தியரியாக 4 விஷயம் ஸ்கூலில் போய் படித்தாலுமே நீங்கள் 4 விஷயம் ப்ராக்டிக்கலாக சொல்லி தரும் போது தான் நம்ம நாட்டில் புது இனோவேஷன் உண்டாகும். எனக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, நம்ம நாட்டில் 135 கோடி மக்கள் தொகை, அதில் ஒரு வருஷத்துக்கு மட்டும் 15 லட்சம் இன்ஜினியர்ஸ் புதுசாக உருவானாலும் நம்ம நாட்டில் நமக்குன்னு சொல்லிக்கிறது ஒரு நல்ல மொபைல் பிராண்ட் இல்லையே. அதையும் தாண்டி நம்ம வீட்டில் இன்றைக்கி யூஸ் பண்ணிட்டு இருக்க மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்லாம் மேட் இன் சைனான்னு தான் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம படித்த படிப்பை வெறும் மார்க்காகவும் பார்த்தது தான். நம்ம பண்ண தப்பே நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கும் பண்ணுறதை விட்டுட்டு புது ஐடியாஸ், புது இனோவேஷன், புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொல்லித்தரணுமோ அதை சொல்லித்தர ஆரம்பிங்க. அந்த மாதிரி சொல்லித்தரும் போது நம்ம நாட்டில் புது இனோவேஷன் உண்டானா புது என்டர்பிரினர்ஸ் உருவாகுவாங்க. என்டர்பிரினர்ஸ் உருவாகுனா நம்ம நாட்டோட எக்ஸ்போர்ட் அதிகமாகும். நம்ம நாட்டோட எக்ஸ்போர்ட் அதிகமான நம்ம நாட்டோட பொருளாதாரம் உயரும். நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லைன்னா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்க ஒரு அரிசியோட விலையை தீர்மானிக்கிறதும் இந்த பொருளாதாரம் தான். ஸோ உங்கள் வீட்டில் இருக்க அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு மார்க்கை சொல்லி தரதை விட்டுட்டு நல்ல இனோவேட்டிவ் ஐடியாஸையும் நல்ல ஒரு அறிவையும் சொல்லித்தாங்க.